ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் பூபதி. இந்த வீடியோவில் கிரெடிட் கார்டு பிரச்சனையிலேருந்து எப்படி வந்துட்டு வெளியில் வர்றது, அதே மாதிரி கிரெடிட் கார்டில் இருக்கிற கடன் வந்து எப்படி வந்து அடைக்கிறது, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ கிரெடிட் கார்டு வந்து ஈஸியாக வந்து நமக்கு கிடைச்சிடும். இப்போ வந்து சேலரி பீப்புள் வந்து நம்ம 10,000 வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 25Kலேருந்து 30K லிமிட் உள்ள கார்டு வந்து ஈஸியாக வந்து கொடுத்துருவாங்க. நீங்களே வந்து அப்ளை பண்ணாமல் இருந்தாலுமே ஈஸியாக வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எடுத்து அவங்க வந்து ஈஸியாக வந்து கையில் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க நம்மளை வந்து யூஸ் பண்ண சொல்லி. அதே மாதிரி வந்து 50K இல்லை 1 lakh நீங்கள் வந்து சேலரி வந்து வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 5 lakh இல்லை 10 lakh வந்து கிரெடிட் லிமிட் உள்ள கார்டு வந்து ஈஸியாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம வந்து 10,000 சம்பளம் வாங்குறோம். ஸோ நமக்கு வந்துட்டு 25லேருந்து 30K நமக்கு வந்து லிமிட் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே அந்த 10K நம்ம வந்து சேலரி அவ்வளோதான். ஸோ நம்ம வந்துட்டு அதுக்கு மீறி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸோ நம்மளால் வந்து டியூ வந்து பே பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு இஎம்ஐ ஆப்ஷனுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இஎம்ஐ வந்து நம்ம பார்த்தோம்னா இஎம்ஐ வந்து 18% வந்து எல்லா பேங்க்குமே வந்துட்டு மினிமமாக வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது 18% இருந்து 28% வரைக்கும் ஒவ்வொரு பேங்க்கும் வந்துட்டு நமக்கு வந்து அந்த இஎம்ஐ கன்வர்ஷன் சார்ஜஸ் வந்து போடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ, ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டுருவாங்க. ஸோ இப்படி வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்துட்டு கரெக்டான டியூ வந்து கரெக்டாக பே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையாக ஆயிடுது. இந்த பிரச்சனை வந்துட்டு வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கிரெடிட் கார்டு வந்துட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு மாதம் வந்துட்டு கரெக்டாக வந்து டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குதோ அந்த அவுட்ஸ்டாண்டிங் பில் வந்து கட்டணும். அதே மாதிரி பார்த்தா நமக்கு வந்து கிரெடிட் கார்டில் நமக்கு வந்து 30% தான் டோட்டல் லிமிட்டில் வந்துட்டு நம்ம 30% மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதாவது நமக்கு வந்து 1 lakh வந்து கிரெடிட் லிமிட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு 30,000 தான் வந்து மந்த்லி வந்து யூஸ் பண்ணணும். அது வந்துட்டு ஒவ்வொரு மந்த்து வந்து ப்ராப்பராக எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு அந்த டோட்டல் டியூ வந்து கரெக்டாக வந்து பே பண்ணிடணும். சப்போஸ் ஏதாவது ஒரு மந்த் வந்து நம்மளால் வந்து பே பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த மினிமம் டியூவாவது நம்ம வந்து பே பண்ணிடணும். ஸோ நம்ம வந்து எதுவுமே வந்து பே பண்ணாமல் விடக்கூடாது. பே பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீ சார்ஜஸ் அந்த இதெல்லாமே போட்டுருவாங்க. உங்களுக்கு ஃபினான்ஸ் சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய சார்ஜஸ் வந்து போடுவாங்க. அப் டு உங்களுக்கு வந்து 44% வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து போடுவாங்க நீங்கள் வந்து பே பண்ணாமல் விட்டிங்கன்னா. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு மந்த்தும் வந்துட்டு மினிமம் டியூ மட்டுமே வந்து பே பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் வந்து பே பண்ண முடியாதுன்னு போட்டு மினிமம் டியூ மட்டும் பே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால் வந்து என்னென்னா அந்த மந்த் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு ஃபோன் கால்ஸ் அந்த மாதிரி பேங்க்லேருந்து உங்களுக்கு வராமல் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து கிரெடிட் லிமிட்லையோ உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த மினிமம் டியூ பே பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகாது. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு டியூ அமௌண்ட் வந்து உங்களால் பே பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து முன்னாடியே உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுலேயே எது வந்து பிக்கஸ்ட் அமௌண்ட்டுன்னு பாருங்கள், எது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்கன்னு பாருங்கள். ஸோ அதை வந்துட்டு இஎம்ஐயை வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மந்த்லி வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு மந்த்லி உங்களுக்கு வந்து டியூ வந்து கரெக்டாக பே பண்ணுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வந்து பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது வந்துட்டு நமக்கு எது வந்து தேவையோ அது மட்டும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பார்த்துங்க கிரெடிட் கார்டில். ஸோ நம்ம யூட்டிலிட்டி பில்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து லக்ஸுரி பர்ச்சேஸ் தான் நம்ம வந்து பண்ணக்கூடாது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி. ஏன்னா இதுதான் மோஸ்ட்லி நம்ம வந்து ட்ராப்புக்கே நம்ம இது கொண்டு போகும். சப்போஸ் நம்மளால் வந்துட்டு இப்போ கார்டு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு ட்ராப்பில் வந்து மாட்டிட்டோம். ஸோ இந்த டியூ வந்து என்னால் பே பண்ண முடியல, இவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இவ்வளோ ஆகிப்போச்சு, நான் கார்டு யூஸ் பண்ணது இவ்வளோ லிமிட் இருக்குது, லிமிட் தாண்டி எனக்கு வந்து இவ்வளோ சார்ஜஸ் வந்துருக்கு. ஸோ அப்படின்னா நம்ம வந்துட்டு பேங்க்கிட்டே நம்ம வந்துட்டு ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி நம்ம வந்து கேட்கலாம். ஸோ இது வந்து நார்மலாகவே வந்து எல்லா பேங்க்குமே வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு 3 டியூ கண்டினியூவாக ஒரு 3 டியூ வந்து நீங்கள் வந்து பே பண்ணல ஸோ அப்படின்னா உங்களுக்கு பேங்க்கே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஆர்பிஐ கைட்லைன்ஸ்லேயே இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஆப்ஷன் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ உங்களால் ஏன்னா நம்ம வந்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு வந்து ஒரு 1 lakh அமௌண்ட் இருக்குதுன்னா நமக்கு வந்துட்டு டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் வந்துட்டு ஒரு 1.5 1.6 அந்த மாதிரி இருக்குதுன்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்து செட்டில்மெண்ட் ஆஃபருக்கு வந்து போயிடலாம் நம்ம. ஸோ நம்ம அட்லீஸ்ட் நமக்கு வந்து பார்த்தா நமக்கு ஒரு 20 to 40% வந்து நமக்கு வந்து வெய்வ் பண்ணுவாங்க. ஸோ 1 lakhக்கு நம்ம வந்துட்டு ஒரு 40,000 இல்லை 60,000 அந்த மாதிரி நம்ம வந்து பே பண்ண போதும் நம்ம. ஸோ நமக்கு செட்டில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து பேங்க்கர்கிட்ட வந்து நெகோசியேட் பண்ணணும் நம்ம. ஸோ நெகோசியேட் பண்ணி நம்ம வந்துட்டு எவ்வளோ தூரம் நம்ம வந்து கம்மி பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட்டும் கூட நம்ம வந்துட்டு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மாதிரியும் கூட நம்ம வந்து கட்டிக்கலாம் நம்ம. சப்போஸ் அந்த பேங்க் கொடுக்குற நம்ம வந்து ஆஃபர் அந்த செட்டில்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னா சிபில் வந்துட்டு ஆப்வியஸாக நமக்கு வந்து இம்பேக்ட் ஆகும். அதே மாதிரி நமக்கு வந்து டிஃபால்டர் மீன் ஆல்ரெடி வந்துட்டு 3 to 6 month வந்து நம்ம எந்த ஒரு லோன் வந்துட்டு எந்த ஒரு டியூ வந்து கரெக்டாக வந்து பே பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களும் கூட வந்து ஈஸியாக வந்துட்டு இந்த ஆஃபர் வந்து எடுத்துக்கலாம், செட்டில்மெண்ட் ஆஃபர் வந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் நம்ம வந்துட்டு அமௌண்ட் வந்து கையில் இருந்ததுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பே பண்ணிடுவோம். ஸோ நமக்கு அமௌண்ட்டே இல்லாதனால தான் நம்ம வந்து பே பண்ணாமல் இருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஒன் டைம் இந்த செட்டில்மெண்ட் ஆஃபர் இந்த அமௌண்ட்டும் நம்மளால் வந்து
பே பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து லீகலாக வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ லீகலானா நம்ம ஒரு அட்வொகேட் வந்து பார்த்து ஸோ அவங்க மூலமாக ஒரு நோட்டீஸ் வந்து நம்ம கொடுத்து ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பீரியட் ஒரு சென்டைன் பீரியட் நம்ம வந்துட்டு ஒரு 1 இயர் ஆர் 2 இயர் அந்த மாதிரி நம்ம ஒரு பீரியட் வாங்கிட்டு ஸோ அந்த பீரியடுக்குள்ளே நம்ம வந்துட்டு நம்ம ஸ்டடி ஆகிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்துட்டு இந்த பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு வகையான ஒரு ஆப்ஷன் தான் அதுவும். ஸோ கிரெடிட் கார்டு பிரச்சனை வந்துட்டு வெளியே வரணும் அப்படின்னா கிரெடிட் கார்டு வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணணும். இல்லை நான் ஆல்ரெடி வந்து கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஸோ எனக்கு வந்து இந்த பிரச்சனை அதாவது 3 to 4 மந்த் நான் வந்து நம்ம பே பண்ணல அப்படின்னா நம்ம வந்து பேங்க் கொடுக்குற செட்டில்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து போய்க்கலாம். ஸோ அப்படி இல்லை எனக்கு அந்த செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து என்னால் வந்து முடியல அப்படின்னா நம்ம வந்துட்டு லீகல் அட்வைசர் மூலமாக நம்ம வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கலாம்.